கொழும்பு ஏர்போர்ட்டில் இருக்கேன். காலையில் கிட்டத்தட்ட 6 மணிக்கு வந்தவன். இப்போ மணி 12:30 ஆகுது. எங்கள் ஃப்ளைட் வந்து டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, கேன்சல் பண்ணலை. ஆனால் எவ்வளோ நேரம் ஆகுன்றது யாருக்குமே சொல்லலை. இன்னுமே டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி நிறைய ஃப்ளைட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்களாம். இது எனக்கு கொஞ்சம் சரியான அப்டேட் இல்லை. நான் நெட்வொர்க் இல்லாத இடத்துல இருக்கேன். இப்போ இலங்கைக்கு வரும்போதுமே புயலை தாண்டி கஷ்டப்பட்டு வந்தோம். வந்து இலங்கையை நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு திருப்பி இந்தியாவுக்குள்ளே வந்துடலான்னு பார்த்தா இப்போது ஏர்போர்ட்டில் சிக்கி தவிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், ஏர்போர்ட்டில் தான் உட்காந்துருக்கோம். இப்போ கடைசியாக வந்து ஒரு 2 மணிக்குள்ளே 1:45 வண்டி வந்துடும், கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு வச்சுருக்காங்க. வந்துட்டால் சந்தோஷம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். எல்லா ஃப்ளைட்டும் வருது போகுது எல்லாம் பண்ணுது. பட்டு இண்டிகோவுக்கு மட்டும் ஏன் இந்த பேதி எடுக்குன்னு எனக்கு தெரியல. பயணிகளை கஷ்டப்படுத்துறதை விட அவங்களுடைய பயணங்களே மொத்தத்துக்கு சிதைச்சி விட்டுறாங்க. அவங்களோட பிளானு எனக்கு தெரிஞ்சு இதனால் நிறைய லாஸ் ஆகும். காசு போகிறது ஒரு பக்கம், பிளான்னால் நிறைய தொழில் பண்ணுறவங்க, மேரேஜ் அது இதுன்னு எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியாத ஒர்க்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? எல்லோரும் இங்கே தான் உட்காந்துருக்கோம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. மணிக்கணக்காக உட்காந்துருக்கோம். 6:30லேருந்து இப்போ வரைக்கும். சாப்பிட்டோம், நல்ல வேலை கொஞ்சம் காசு வச்சுருந்தோம், அதை வச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். எப்போ விடிகாலம் வரும்னு பார்ப்போம்.